ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோபிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா நியூட்ரலா கேக் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நட்ரா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு. இந்த கப்பால் 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பசஞ்சு எடுத்துங்க. கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துச்சு. இப்போ லைட்டாக ஆயில் மட்டும் கையில் தேய்ச்சிட்டு நல்லா உருட்டிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இருபது பால் கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு. லைட்டாக ப்ளஸ் பண்ணி விட்டு நம்ம நியூட்ரலாகவே இது மேலே லைட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நியூட்ரலாக இங்கே வச்சுக்கலாம். எந்த இடத்துல பேக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஆயில் ப்ளே பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சிடலாம். நான் வந்துட்டு ஓவனில் வைக்கல. இன்றைக்கி வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு வச்சுருக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நான் முன்னாடியே செய்யறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரிஸை வச்சிடலாம். இந்தமாதிரி வச்சு 10 நிமிஷம் இது வெந்துட்டுனா நீங்கள் ஸ்பூன் வச்சு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா நல்லா அதுமாரி வெந்து வந்துருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நம்மளோட நியூட்ரலா கேக் ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.